السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه شهر رمضان الذي أنزل فيه القرآن புகழும் புகழ்ச்சியும் ஏன் இறைவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாக்கி அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த முன்னிலை வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றவர்கள் அவர்கள் மீதும் குறிப்பாக சிறப்புமிக்க மாதத்தில் இந்த உலகத்தில் சிறப்பிற்குரிய இடத்தில் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டியவர்களாக அவருடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூட இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் எண்ணெய் ஓட்டமாக என்று கூறியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய உறவுகளை, ரமலானுடைய மூன்றில் ஒரு பகுதியை கடந்தவர்களாக இரண்டாவது பகுதியை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹ் நமக்கு செய்த வாக்கியம்தான் அந்த முதல் பகுதியை ஆரோக்கியத்துடனும் அழகான முறையிலேயும் இபாதத்துகள் செய்த ஒரு நிலையிலேயும் அல்லாஹ் அதை கடக்க செய்திருக்கிறான். அவனுக்கு நாம் அதற்காக என்ன பண்ணணும்? அதிகமாக நன்றி செலுத்தணும். உண்மையே நம்ம எல்லாருக்குமே இந்த ரமலான் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும், தக்வாவை தரும், இபாதத்துகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் ரமலான் அப்படிங்கிறது. ரமலானை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா ரமலான் வந்துட்டாலே ரமலானை பத்தி தான் ஃபுல்லாக பேசுவோம். அது யார் எங்க போனாலும் சரி ரமலானை பத்தி பேசாம இருக்க போறது இல்லை. ஆனா ஏன் இத்தனை ரமலான்கள் வந்தும் இத்தனை முறை ரமலான்களை பற்றி பேசப்பட்டும் ஏன் நம்மிடம் மாற்றம் இல்லை? பெரும்பகுதியான மக்கள் அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் மாற்றமே இல்லாம இருக்குது? ஒருவேளை மாற்றம் என்று ஏற்பட்டாலும் அது ரமலானின் மட்டுமானதாக இருக்குது. அதற்கான காரணம் இல்லை. அப்ப எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலையும் நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பேசுற நான் உட்பட ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப பெருசான யோசிக்க வேணாம். நாம எதையுமே புரியல. புரியாதனுடைய விளைவுதான் நம்மள்ட்ட எந்த விதமான மாற்றமும் வரல. நாம எதையுமே புரியாத விளைவுகளின் காரணமாக தான் நம்மள்ட்ட எந்த மாற்றமும் வரல. என்னங்க புரியலன்னா மாற்றம் வரல அப்படிங்கிறீங்க. உதாரணத்துக்கு மார்க்கத்துடைய எல்லா காரியங்களும் எடுத்துக்கோங்களேன். நாம செய்யக்கூடிய எந்த இபாதத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. நாம ஏன் இபாதத் செய்யறோம்? இபாதத் செய்வதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய விஷயம் என்ன? ஏன் நான் இபாதத் செய்யணும்? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாம ஏன் இபாதத் செய்யறோம்? இபாதத் செய்வதன் மூலம் எனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய வெகுமதி என்ன? நான் இபாதத் செய்வதற்கான காரணங்கள் என்ன? அது எந்த இபாதத்தாலும் இருக்கட்டும், ஒரு கல்லை ஒதுக்கி போடுறதா இருக்கட்டும், ரோட்ல கிடைக்கிற ஒரு கல்லை ஒதுக்கி போடுறதா இருக்கட்டும், என் சகோதரனை பார்த்து நான் சிரிக்கிறதா இருக்கட்டும், நான் தொழுவதா இருக்கட்டும், ஹஜ் செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் நம்ம செய்யறது? இபாதத்துல ஏன் செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்க. வேற ஓகே, அல்லாஹ்விடத்துல நெருக்கத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் அவங்களுக்கு நன்றி செலுத்தி அவங்க நெருங்குறதுக்கு வேற என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இதுதான் முக்கியமான காரணம், இதை தவிர வேற காரணம் இல்ல. சொர்க்கத்தை அடைய நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப நம்ம சொன்ன விஷயத்துக்கு எல்லாம் முக்கியமான ஒண்ணு நம்மள்ட்ட இல்லைன்னா இது எதையுமே நம்மளால அடைய முடியாது. இப்ப இபாதத் செய்யற எல்லாமே எதுக்காக இபாதத் செய்யறாங்க? எல்லாருமே எதுக்காக என்ன செய்யறாங்க? இபாதத் செய்யக்கூடிய எல்லாரும் எதற்காக இபாதத் செய்யறாங்க? சொர்க்கத்தை அடையணும். இப்ப நீங்க நம்ம சொன்ன என்ன கருத்து எல்லாம் சொல்லப்பட்டுச்சு அதுக்காக தானே.
ஆனா சில வரலாற்று சம்பவங்களையும் சில மனிதர்களுடைய வரலாறுகளையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களும் இதே இபாதத்தை தான் செஞ்சிருக்கிறாங்க, அவங்களும் அந்த நோக்கத்துல செய்யப்பட்ட இபாதத் தான். ஆனால் அந்த இபாதத்துகள் எதுவும் அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை என்பதை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இபாதத் செஞ்சாங்க சொர்க்கத்துக்கு போனாங்கன்னு இருக்கணும், ஆனா இபாதத் செஞ்சாங்க சொர்க்கம் போகலன்னு இருக்கிறத பார்க்கிறோம். இபாதத்து மூட்டை மூட்டைகளாக கொண்டு வந்தாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இழந்தாங்கிறத பார்க்கிறோம். என்ன காரணம்? நாம சொன்னோம் இபாதத் செய்யறது இதுக்குதான் சொன்னோம், ஆனா அந்த செய்யப்பட்ட இபாதத்தின் காரணமா அந்த எந்த நலவையும் எந்த பயனையும் அடையலையே. இதுதான் பாயிண்ட். அல்லாஹ் குர்ஆன்ல அததான் சொல்றான். சூரா பக்ரால அல்லாஹ் பேசும்போது அததான் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதி خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. ஓ மக்களே, அல்லாஹ் கூப்பிடுறான், மக்களே நீ உங்களோட இறைவனை நீங்க வணங்குங்க, நீங்க வணங்குங்க. அவன் எப்படிப்பட்ட இறைவன் தெரியுமா? உங்களையும் உங்களுக்கு முன்னுள்ளவர்களையும் அவன் தான் படைச்சான். அப்படிப்பட்ட உங்களோட இறைவனை நீங்க வணங்குங்க, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம். நம்ம உண்மையில இறையச்சம் சொல்றோம், ஆக்சுவலா அந்த தக்குவாங்கிறது இறையச்சம் அப்படி இல்லை. உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம், நீ உங்களுடைய நிலைகளை சேஃபாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த இறையச்சம் சொல்றோம் இல்லையா? தக்குவான இறையச்சம் சொல்றாங்க. டைரக்ட் மீனிங் இறையச்சம் கிடையாது. நான் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் ஆதரவு வைத்தவர்களாக, சொர்க்கத்தை எதிர்பார்த்தவர்களாக நான் செய்யற எல்லாம் தக்குவா. நான் அல்லாஹ்விட தண்டனைக்கு அஞ்சி அல்லாஹ்வை பயந்து அவன் ஏறிய கட்டளைகளை அவன் தவிர்த்திருக்க சொன்ன விஷயங்களை விட்டு தவிர்த்திருக்கணும் இல்லையா? இது தக்குவா. அப்புறம் அல்லாஹ்வுக்கு ஆதரவு வைக்கிறதும் தக்குவாதான், அல்லாஹ் மீது பயம் ஏற்படுத்திக் கொண்டு ஒரு பாவத்தை விடுறதும் தக்குவாதான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க வணங்குங்க தக்குவாதாரி ஆகுங்க அப்படிங்கிறான். வணங்குறோம் தானே? வணங்குற நாம தானே? அப்ப தக்குவா இல்லைன்னா என்கிட்ட பிரச்சனை ஏற்படும், தக்குவா இல்லைன்னா என் வாழ்க்கையில ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம விளங்குறோம். அடுத்து வாங்கல, இப்ப இந்த இபாதத்துல இருந்து அல்ல இப்ப என்ன ஓவரால் எல்லாத்தையும் இப்ப அல்லா இடத்துல நீ என்ன செய்ய தக்குவா வரும்னு சொன்னா, என்ன செய்ய தக்குவா வரும்னு சொன்னா இபாதத் செய்யுங்க. இந்த இபாதத்துல எதெல்லாம் அடங்கும்? எதெல்லாம் இபாதத்தோ எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் தானே? இப்ப அல்லாஹ் தனியா ஒரு விஷயத்த பேசுறான், நோன்பை மட்டும் தனியா பேசி எடுத்து பேசுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நீங்க நோன்பு உங்களுக்கு ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீது நோன்பு நம்ம கடமையாக்கி இருக்கிறோம். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம். அல்லாஹ் நோன்பை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்? நீங்கள் இறையச்சமுடையவர்கள் ஆகலாம்னு அல்லாஹ் இபாதத்தை தனியா பிரித்து ஸ்பெஷலா நோன்பு வேற எடுத்து பேசுறான். ஈமான் இஸ்லாத்துடைய 5 முக்கியமான கிளைகள் இருக்கா இல்லையா? இஸ்லாத்துடைய 5 கிளைகள் முக்கியம் இல்லையா? அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய இபாதத்துகள்ல ஷஹாதா, தொழுகை, ஸௌம் ரமலான், இந்த ரமலானுடைய நோன்பு ஈமானுடைய அஸ்திவாரம். இது இல்லைன்னா இஸ்லாம் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி பேசப்படக்கூடிய ஒரு இபாதத் இந்த நோன்பு. இந்த நோன்பு அல்லாஹ் மொத்த இபாதத்திலிருந்து பிரிச்சு ஃபர்ஸ்ட் வெளியில எடுக்கிறான், அதை எடுத்து முதன்மைப்படுத்துறான். இதை செஞ்சுனா உனக்கு தக்குவா வரும். சரியா? இப்ப அடுத்து இதை அப்படியே வச்சுட்டு குர்ஆனை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். என்ன சொல்றான் குர்ஆனை பத்தி? அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்துல எந்த சந்தேகமும் இல்ல. ஹுதல் லில் முத்தகீன், இது தக்வா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். யாருக்கு நேர்வழி காட்டும்? குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? ஹுதல் லில் முத்தகீன், தக்வா உள்ளவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். நல்லா கவனிங்க, நான் இபாதத்தின் மூலம் தயாராவது யாராக? தக்குவாதாரியா நான் தயாராகும். இபாதத் செஞ்சா நீ தக்குவா மாறிடுவ, நோன்பு வச்சா நீ தக்குவா மாறிடுவ. ஏன் நான் மாறணும் தக்குவாவா? தக்குவாதாரியா நான் ஏன் மாறணும்? ஏன்னா நான் தக்குவாதாரியா மாறினாதான் குர்ஆன் எனக்கு நேர்வழி காமிக்கும். குர்ஆனுடைய யதார்த்தம் அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். ஹுதல் லில் முத்தகீன், யாருக்கு நேர்வழி காமிக்கும் குர்ஆன்? குர்ஆன் யாருக்கு நேர்வழி காமிக்கும்? முத்தகீன்களுக்கு தான் நேர்வழி காமிக்கும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்களேன், ரமலானுடைய மாசத்துல எந்த 2 அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கிறான்?
எந்த ரெண்டு மிகப்பெரிய விஷயத்த அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கிறான் ரமலான் மாசத்துல? எந்த ரெண்டு விஷயத்த அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கிறான்? அல்லாஹ்வுடைய வேதத்தையும் தக்வாவை ஏற்படுத்தக்கூடிய நோன்பையும் அல்லாஹ் ஒண்ணு சேர்க்கிறான். மற்ற எந்த மாசத்துல எப்படி சேர்க்கிறானா? ரமலானுடைய மாசத்துல அல்லாஹ் நோன்பையும் ஒண்ணு சேர்க்கிறான், அவனுடைய வேதத்தையும் ஒண்ணு சேர்க்கிறான். இப்போ நான் வைக்கக்கூடிய நோன்பு எனக்கு தக்வாவை ஏற்படுத்துமையானால் அடுத்த 11 மாதங்கள் எனக்கு குர்ஆன் நிறைவேறாது. இந்த ரமலானுடைய நோன்பு எனக்கு தக்வாவை ஏற்படுத்தி இருக்குமேயானால், தக்வாவை தந்திருக்குமேயானால் அடுத்த 11 மாதம் நிறைவேறி காமிக்கும் குர்ஆன். அது முத்தகின்களுக்கு தான் நிறைவேறி காமிக்கும் இல்லையா? இப்போ இந்த நோன்பு என்ற சரியாயிடுச்சுன்னா குர்ஆன் எனக்கு நிறைவேறி காமிக்கும். அப்ப 11 மாசம் பிரச்சனை இல்லை. அடுத்து யார் வந்து இறங்கிடுவா? அடுத்த ரமலான் வந்து இறங்கிடும். அப்ப என்ன, அப்படியே சேஃபா கூட்டிட்டு போய் நிறுத்தி அடுத்து திரும்ப சேஃபா கூட்டிட்டு போய் நிறுத்தி என் வாழ்க்கையில இறுதி பகுதி வரைக்கும் என்ன சேஃபாவே கொண்டு போய் நிறுத்ததுக்கான வழி அல்லாஹ் ஏற்படுத்தி தந்துட்டான். ஆனாலும் ஏன் இந்த சமுதாயம் இன்னும் பலவீனமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர பலமான ஒரு சமுதாயமாக மாறவில்லை. ஏன் முந்தைய ரமலானுக்கும் இப்ப இருக்கக்கூடிய ரமலானுக்கும் இடையில மாற்றம் ஏற்பட்டிருக்குதான்னு கேட்டா ஏற்பட்டிருக்கு. பலவீனமான மாற்றமாக இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். என்ன காரணம்? ஆரம்பத்துல சொன்னா இல்லையா, நம்ம இன்னும் புரியல அப்படின்னு. உண்மையிலேயே நாம நோக்கக்கூடிய நோன்புகள் எல்லாம் புரியாமல் நோக்கிறோம், ஓதக்கூடிய குர்ஆனை புரியாமல் ஓதுகிறோம். இது எல்லாம் தான் நம்முடைய இபாதத்துகள் அழகாகாமல் என்னுடைய ஈமான் இன்னும் முழுமை பெறாமல் இருப்பதற்கான முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு சொன்ன பாருங்க, நாம புரியாம நோன்பு வச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பேசுற என்னையும் கேட்கிற உங்களையும் இந்த நிலையிலிருந்து மாற்றணும். சஹர் நேரம் முடிய போகுது, டைம் ஆயிடுச்சு. இப்பதான் முழிக்கிறேன், இப்பதான் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. சஹர் நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. இப்பதான் முழிக்கிறேன். பேசுற என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்ம என்னவா இருக்கும்? 5 நிமிஷம் தான் இருக்கு. வாங்க சொல்லிடுவாங்க 5 நிமிஷத்துல. இந்த 5 நிமிஷத்துல வாங்க சொல்லிடுவாங்க. டக்குனு ஏதோ ஒரு அசதியில தூங்கிட்டு தான் எந்திரிக்கிறேன். என்னவா இருக்கும் நம்ம நிலைமை? நம்ம நிலைமை என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? இது ஓப்பனா சொல்லுங்க, என்னவா இருக்கும்? சாப்பிடலையே, ஐயா தண்ணி குடிக்கலையே, சீக்கிரம் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிடும். ஏன் அப்படி செய்யலன்னா என்ன ஆயிடும்? மூத்தா போயிடுவோமா அன்னைக்கு? இல்ல ஏன் நான் இதை சொல்றேன்னா, அது இயல்புல வர்றதுதான், தப்பு இல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல முஃமின்களை பத்தி சொல்லும் போது அவங்க சஹர்ல எப்படி இருப்பாங்க, அவங்க நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்றான். ஒரு முஃமின்கள் சஹர்ல எப்படி இருப்பாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறான். வஃபி அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள். உண்மையிலேயே நான் இறையச்சத்துல மேலானவனாக இருந்தால் அந்த எழுந்திருச்சு 5 நிமிஷத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு அந்த கேப்ல நான் பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற ஆசை எனக்கு வரும். பேசுற வேண்டிய இல்லையே, அது பேச வேண்டியது இல்லையே. என்ன காரணம்? இன்னும் நம்ம இன்னும் மாறல, முழுசாவே மாறல. நம்ம தக்குவான என்னன்னே புரியல. சஹருடைய நேரத்தில் முஃமின்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடிக் கொண்டிருப்பார்கள். நம்மளுடைய நிலைமை என்ன? சஹருடைய நேரம் முடிய போகுதுன்னா எவ்வளவு தண்ணி குடிக்க முடியுமோ குடிச்சுக்கணும், எவ்வளவு சாப்பாடை சாப்பிட முடியுமோ கடைசி வாயை எடுத்து வைக்க முடியுமோ வச்சிருக்க. சஹர் நேரம் முடிய போகுது. உண்மையிலே ஒரு முஃமின் அவனுக்கு சஹருடைய இறுதி நேரத்துல உண்மையிலே தக்வாவை அடைந்த ஒரு முஸ்லிம் சஹருடைய நேரம் இறுதியில சாப்பாடையும் தண்ணியும் முடிஞ்ச அளவுக்கு அவன் சாப்பிட்டு ஒதுக்கி வச்சுட்டு அவன் எதுக்காக வந்து தயாராவான்? அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வந்து தயாராகும். நோன்பு என்னது தரும்? தக்வாவை தரும். தக்வா வந்தா ஒரு மனிதன் எப்படி மாறுவான்? இபாதத் செய்யக்கூடியவனா மாறுவான். எல்லா இபாதத்தையும் முழுமையாக செய்யக்கூடியவனா மாறுவான். விருப்பத்தோட செய்யக்கூடியவனாக மாறுவான். சரியா? நோன்பு திரும்பவும் நான் கேட்கிறேன், எனக்கு அடுத்து சொல்லும் போது மாறிடக்கூடாது. நோன்பு வச்சா தக்வா அதிகரிக்கும். தக்வா அதிகரிச்சுன்னா இபாதத்துகளை பரிபூர்ணமா பண்ணுவான். அந்த இபாதத்தை செய்யறதுல ஆசை வைப்பான். இதெல்லாம் நடக்கும். சரி, சஹரை வச்சுட்டு வந்தாச்சு பள்ளிக்கு. இமாம் ருக்குவை கொஞ்ச நேரம் நீட்டிட்டாரு, இல்ல தொழுகையை நீட்டிட்டாரு. என்ன நடக்கும்? நீ சமுதாயத்தில் நடக்கிறத பாக்குறோமா இல்லையா? சஹர் வச்சுட்டு என்னால தொழுகையை நீட்டி தொழ முடியல. ஏங்க என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சாப்பிட்ட விளைவு சஹரை வச்சுட்டு ரொம்ப நேரம் ருக்குல இருக்க முடியல, ரொம்ப நேரம் சஜிதால இருக்க முடியல. வந்தோடனே இமாவை பார்த்து சொல்லுங்க, சின்ன சுறா ஓடுங்க ஃபஜ்ருக்கு, சின்ன சுறா ஓடுங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்களேன்,
ரமலான் அல்லாத காலத்துல கூட, நோன்பு நோக்காத காலத்துல கூட இமாம் எவ்வளவு நேரம் இந்த மஜ்லிஸ்ல வச்சாலும் நிக்கிற ஆட்கள் நாம. ஆனா தக்குவா இன்க்ரீஸ் ஆகிற நோம்ப வச்சுட்டு வச்ச கையோட வந்து என்ன சொல்றோம், தெலுங்கு சுருக்குங்கன்னு சொல்றோம். இதுதான் தக்குவாவா? இந்த நோம்புல இந்த நோம்பு இதை நம்மளுக்கு கத்து தருதா? நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம், நோம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சாப்பாடுதான் நோம்புன்னு இன்னைக்கு ஆயிப்போச்சு இல்லையா? ரமலான் வந்துட்டா எது பெரிய பிரச்சனையா இருக்கு? சஹரும் இஃப்தாரும். எதுக்காக நீ நேரம் செலவழிக்கும் பொழுது? சஹருக்காக வேண்டியும் இஃப்தாருக்காக வேண்டியும். எதுக்காக வேண்டிய பெரிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது? சஹருக்காக வேண்டியும் இஃப்தாருக்காக வேண்டியும். இன்னும் சொல்லணும்னா ரமலானுக்கு நிறைய பேர்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க. மன்னிப்பிற்கான மாதம், சொர்க்கத்தின் மாதம், அதே மாதிரி பாவ மன்னிப்பிற்கான மாதம், இப்படி நிறைய சொல்லுவாங்க. இப்ப நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரமலான் உணவிற்கான மாதம் அப்படின்னு சொல்லணுமோன்னு தோணுது. ரமலான் உணவிற்கான மாதம் சொல்லணுமோன்னு. ஏன்னா 3 வேளை சாப்பிடுற நாட்கள்ல கூட விதவிதமான சாப்பாடுகளுக்கு போஸ்டர் எடுத்து ஒட்டப்படுறது இல்ல. ஆனா இந்த ரமலான் 2 வேளை சாப்பாடு தான், அதுலயும் 2வது வேளை சிஸ்டாருங்கிறது லைட்டா சாப்பிடுற சாப்பாடு தான், அதுக்கு போஸ்டர் எடுத்து ஒட்டப்படுது. இந்த நேரத்துல இந்த மாதிரி விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு, இந்த நேரத்துல நீங்க விதவிதமான சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடலாம், தப்பு இல்லை. அது அப்படி அவங்க போஸ்டர் எடுத்து விட்டுறது, அப்படி வியாபாரம் பண்றது தப்பு இல்ல. ஆக்சுவலா அந்த நேரத்துல உணவுகளை தயார் செஞ்சு கொடுக்குற யாருக்கு? வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தான் இருக்கலாம். வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு கடையில சாப்பாடு ரெடி பண்ணலாம். இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சில நேரங்களில் முடியாம போனா அவங்க கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். என்னால வீட்டுல எல்லாமே இருந்து ரெடி பண்ண முடியும்னு இருக்கிற நான் ஏன் வெளியில போய் வாங்கணும்? அதற்காக நான் செலவிடக்கூடிய நேரங்கள் அதிகம், அதற்காக நான் செலவிடக்கூடிய என்னுடைய பணங்கள் அதிகம், பொருளாதாரம் அதிகம். அப்ப இன்னைக்கு ரமலான் சாப்பாட்டிற்கான ஒரு மாதம் தானா சொல்ற அளவுக்கு சஹருக்கு பெரும்பகுதி நேரம் செலவிடப்படுது, இஃப்தாருக்கு பெரும்பகுதி நேரம் செலவிடப்படுது. இப்படியான நோன்பு ஒரு காலம் என்னிடத்துல தக்குவாவை கொண்டு வருமானு கேட்டா அது கேள்விக்குறிதான். சஹர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சஹரு தான் இப்படியான்னு கேட்டா சஹர் மட்டும் இப்படி இல்ல, இஃப்தாரும் அப்படிதான். இஃப்தாரும் அப்படிதான். இஃப்தார் வைத்ததன் காரணமாக, இஃப்தார் செய்வதன் காரணமாக மகரிபுடைய தொழுகைக்கு நான் தாமதமாகிறேன் என்றால் அந்த நோன்பு எந்த தக்குவாவை எனக்கு கொண்டு வந்தது? இஃப்தார் செய்ததன் விளைவாக மகரிபுடைய தொழுகையை என்னால் நீண்ட நேரம் இருக்கவோ நீண்ட நேரம் விற்பதற்கோ முடியவில்லையானால் அந்த நோன்பு எனக்கு எந்த தக்குவாவை கொண்டு வந்தது? இல்லையா? சஹருடைய நேரத்தில் நம்ம எப்படி நினைக்கிறோம்? சாப்பிடலன்னா இன்னைக்கு நாள் ஒப்பிச்சு அப்படின்னு நினைக்கிறோம். இஃப்தாருடைய நேரத்துல காலையில இருந்து என்னமோ இது வரைக்கும் ரொம்ப நாளா பசியில கடந்த மாதிரி அப்பதான் இஃப்தார் அப்படி திறக்கிறோம். இந்த நோன்பா இது அல்ல. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹரின் இஃப்தாரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய சஹர் இஃப்தார் என்னங்க? அப்படி சாப்பிடுறது நான் சொல்லல. ஆனா நம்முடைய சாப்பாடுல கொஞ்சம் ஒரு நடுநிலை தேவையான தானே, அதுல ஒரு நல்ல போக்கு கையாளலாம் தானே. சாப்பாட்டை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு போதுமானதை சாப்பிட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நம்மகிட்ட இந்த நம்பிக்கை வரல, அதனால நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம், வயிறு முட்டை தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறோம், வயிறு முட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம நம்பல. இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்குது, சஹருடைய உணவில் பரக்கத்து இருக்குது. நம்ம எத்தனை பேர் அதை நம்பி சாப்பிடுறோம்? சில பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் கேட்பாங்க, நாங்க நோன்பு வைக்கலாமா, பிள்ளைக்கு பால் பற்றாக்குறை ஏற்படுமே அப்படின்னு. உண்மையிலேயே அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால், அல்லாஹ் சஹருடைய உணவில் பரக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை அவர் முழுமையாக அல்லாஹ்வின் மீது சார்ந்திருந்தால் அந்த சஹர் உணவின் மூலம் அவர்கள் அல்லாஹ் அந்த குழந்தைக்கு போதுமான பாலை ஏற்படுத்துவார். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் சஹருடைய உணவில் பரக்கத்தை வைத்திருக்கிறான், மற்ற எந்த உணவுக்கும் இல்லாத பரக்கத்தை அல்லாஹ் சஹருடைய உணவு வச்சிருக்கிறான். இதை நம்ம நம்பல, அதனால நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறோம். சாப்பிடக்கூடிய அந்த ரூல் என்ன தெரியுமா? இப்ப சாப்பிட்டோம்னா இஃப்தார் வரைக்கும் பசிக்க கூடாது, அதுக்குதான் அவ்வளவு சாப்பிடுறது. இப்ப தண்ணி குடிச்சா இஃப்தார் வரைக்கும் தண்ணி தாக வந்துடக்கூடாது, அதுக்குதான் தண்ணி குடிக்கிறது. இது யதார்த்தத்துல நம்மகிட்ட வரும், ஆனா அது வரக்கூடாது. அதைத்தான் தக்குவாங்கிற விஷயம் நடுவது. அப்படி நீ அப்படி இருக்கக்கூடாதுடா, நீ இப்படி பசி உனக்கு இருக்கணும், பசியோட இது வரணும் உனக்கு, அப்பதான் நீ தக்குவாங்கிறத உனக்கு ஃபீல் பண்ண முடியும் உன்னால. இந்த நிலைமையில நம்ம நோன்பு இருக்கா? யோசிச்சு பார்ப்போம், கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இந்த நிலைமையில நம்ம நோன்பு இருக்கா? நம்ம இந்த மாதிரி நிலைமையில நம்ம நோன்பு வச்சுட்டு இருக்கோமா? அப்ப கண்டிப்பாக
நம்முடைய தக்குவா என்பது நம்மளுக்கு பரிபூரணமாக முழுமையாக அடையக்கூடிய ஒன்றாக இருக்காது. அப்ப நோன்பு என்பது என்னுடைய நேரங்களை இபாதத்தின் பக்கம் ஒன்று சேர்க்கக்கூடியதாக, அதிகமாக இபாதத் செய்யக்கூடியதாக மாற்றுவதை தவிர, நோன்பை வச்சுட்டு வந்த உடனே ஃபஜ்ரை கூட ரொம்ப நேரம் சொல்ல முடியாததாக அந்த நோன்பு மாற்றாது. இஃப்தார் செய்த உடனே மக்ரிபை முழுமையாக சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு என்னை கொண்டு சேர்க்காது. அப்படின்னா நம்ம எதை தப்பு பண்றோம்? நோன்பு கரெக்ட் தான், நோன்பு சரியா தான் இருக்கு, நாம அந்த நோன்பு அணுகிற முறையில் எதை தப்பு பண்றோம் பாருங்களேன். கடைசி 10 வருதா நைட்டு என்ன நடக்கும்? கடைசி பத்துல நைட் என்ன நடக்கும்? கடைசி 10 சொன்னாலே இபாதத்து நடக்குங்கிற காலம் ஒண்ணு இருந்துச்சு, எல்லாரும் இபாதத்துல மூழ்கி இருப்பாங்கிற காலம் ஒண்ணு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இந்த சமுதாயத்தில் உள்ள பெரியவர்களை தவிர, இந்த சமுதாயத்தில் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல உள்ளவர்களை தவிர, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர வேறு யாரும் அந்த கடைசி 10 இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடி அலைவதில்லை, தேடி அவர் இபாதத் செய்வதில்லை. மாறாக ஷஹர் உணவிற்கு ஊராக தேடி அலைகிறார். பாக்குறோமா இல்லையா? இந்த முதல் 20 நாள் இரவுல கூட இங்க இருந்து கிளம்பி அந்த ஊருக்கு போறது, அந்த ஊர்ல இருந்து கிளம்பி இந்த ஊருக்கு போறது, நாகப்பட்டினம் கிளம்பி காரைக்காலுக்கு போய் மண்டி சாப்பிடுறது, அங்கிருந்து இரவாஞ்சேரி போறது, மீன் பிரியாணி போடுறது, மீன் பிரியாணி ஆக்குறதுக்கான ஒரு நேரம் செலப்படுறது எல்லாம் கிடையாது. முதல் 20 நோம்புல கிடையாது, பெரிய லெவல்ல கிடையாது. அங்கொண்டு இங்கொண்டுமா நடக்கும். ஆனா கடைசி 10 எங்க போனாலும் நடக்கும். கடைசி 10 ஆனா கடைசி 10 எதுக்குரியது? முதல் 20 விட ஆக கவனம் எடுத்து எல்லாவற்றையும் தூக்கி ஒதுக்கி வைத்து விட்டு பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து இஅ்திகாஃப் இருந்து லைலத்துல் கத்ரை தேடி அந்த 10 இரவுகளும், பள்ளிவாசலை விட்டு வெளியேறி முழுக்க தெருக்களில் நின்று லைலத்துல் கத்ரை வீணடிக்கக்கூடிய இஸ்லாமிய வாலிப சமுதாயத்தை நாம் உருவாக்கி வச்சிருக்கோம். பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நாமளும் அந்த சமுதாயத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாமும் அவர்களோட தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அந்த கடைசி 10 இரவுகள் நம்ம எதிர்நோக்கக்கூடிய அந்த 10 இரவுகளுக்கு நம்ம என்ன தயாரா இருக்கிறோம்? யோசிங்களேன். பள்ளிவாசல உணவு ஏற்பாடு பண்றோம். இத பள்ளிவாசல உள்ள நிர்வாகிகள், எல்லா பள்ளிவாசல்கள் நாகப்பட்டினத்திலே பேசினது, பள்ளிவாசல நிர்வாகிகள் இதை யோசிக்கணும். நம்முடைய சகோதரர்கள் தான் அந்த கடைசி 10 இரவுகள் நின்று அந்த உணவுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய்யறாங்க. யாருக்காண்டி? இங்க இபாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக வந்து அவருடைய இபாதத்தை விட்டு உணவை அவர்களுக்காக தயார் செய்யறாங்க. இங்க எப்படின்னு தெரியல, இங்க ஆள் வச்சு செய்யறோமா என்னங்கிறது தெரியல. அப்ப அந்த உணவை ஏற்பாடு பண்றதுக்காண்டி அவங்க விட்டு நிக்கிறாங்க இல்லையா? அவருடைய அந்த இபாதத், அவரை விட்ட அந்த இபாதத்துக்கு யார் காரணம்? அதற்கு யார் பொறுப்பு? இங்க நம்ம சுயநலவாதிகளா இல்லையா? அவரு என்னன்னா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா போது நாம உட்கார்ந்து இபாதத் பண்றோம், எந்த அடிப்படையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எல்லாமே ரொம்ப கவனிக்கப்படணும். கடைசி 10 இரவு உணவுக்காக நேரங்கள் செலவிடப்படக்கூடிய இரவுகள் அல்ல, லைலத்துல் கத்ரை தேடி செலவிடப்படக்கூடிய இரவுகள் அது. நாம தான் மாறணும், வேற வழி இல்லை. நாம தான் ஒண்ணு சேர்ந்து மாற்றணும் எல்லாத்தையும். இப்படி ரமலான்களை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கடந்தால் ஒரு காலமும் நம்மிடத்தில் நம்ம சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால எதிர்பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது. அது நோன்பு என்னங்கிறது நம்ம புரியணும். சஹருடைய உணவுல பரக்கத்து இருக்கு, அதை புரிஞ்சா சஹருடைய உணவு பெருசா இருக்காது, நீண்ட நேரம் சஹருடைய உணவா இருக்காது. சஹருடைய இறுதி பகுதி நம்மகிட்ட என்னவா இருக்கு? வச்ச உணவை சாப்பிட்டு முடிக்கணும், இருக்கிற தண்ணியை பிடிச்சு முடிக்கணும் இருக்காது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடணுங்கிற ஒரே ஒரு உணவு மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். நோன்பு பிறந்த பிறகு என்ன மேலோங்கி இருக்கும்? அல்லாஹ் என்னிடமிருந்து இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளும். இது தவிர அந்த துஆவை கேட்பதை தவிர வகையான சாப்பாடுகளை சாப்பிடுவது ஒரு தக்வாதாரிக்கு விருப்பமானதாக இருக்காது. காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கட்டிட்டு என்ன கேட்டாங்க? ரப்பனா தக்கப்பல் மின்னா, எங்கள்கிட்ட நீ இதை ஏத்துக்கோ. நம்ம ரமலான் நோன்பு தொடர்ந்து முடிச்சுட்டு, யா அல்லாஹ் இந்த நோன்பை எப்படியாச்சும் என்னை ஏத்துக்கோ, நான் உனக்காண்டிதான் வச்சேன், உனக்காண்டிதான் பேணுதலோடு இருந்தேன், என்னை ஏத்துக்கோ. இந்த எண்ணத்துல போராடக்கூடிய ஒரு தக்வாதாரி கண்டிப்பாக விதவிதமான சாப்பாடுகளின் பக்கம் அவனுடைய எண்ணங்களை முழுமையாக செலுத்தக்கூடிய இருக்க மாட்டான். இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லல. அந்த சாப்பாட்டின் மூலம் இபாதத்துகள் தடைப்படக்கூடாது, அந்த சாப்பாடுகளின் காரணமாக இபாதத்துகள் தூரமாக்கப்படக்கூடாது, மகரிபு தொழுகை எனக்கு கஷ்டமாக்கப்படக்கூடாது, ஃபஜ்ர்
ரமலானுடைய தொழுகை எனக்கு சுருக்கமாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் உருவாகக்கூடாது. இந்த நோன்பு தான் எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? மிகப்பெரிய மாற்றத்தை நம்மகிட்ட ஏற்படுத்தும். சரி, இந்த மாற்றம் நம்மகிட்ட ஏற்பட்டுருச்சு. இந்த ரமலான் அல்லாஹ் எதையும் முன்னு சேர்த்தான்? நோன்பையும் குர்ஆனையும் முன்னு சேர்த்தான். சரியா? இந்த நோன்பு நம்மகிட்ட பிரச்சனையா இருக்கு. சரி, ஒருவேளை நோன்பு நம்மகிட்ட சரியாயிடுச்சு. இப்ப குர்ஆனுக்கு வருவோம். குர்ஆனோட நம்மளுடைய நிலைமை என்னவா இருக்குது? ஏன்னா குர்ஆன் அதுவும் நம்மளுக்கு தக்வாவை உருவாக்கக்கூடியதுதான், தக்வாவை ஏற்படுத்தக்கூடியதுதான். குர்ஆனோட நம்மளுடைய தொடர்பு என்னவா இருக்கு? ஏன்னா நம்ம ஆளுநர் நோன்பு புரியாம தான் செஞ்சுட்டு இருந்தோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப குர்ஆனுடைய விஷயத்தையும் குர்ஆனை அணுகும் போது நம்ம எப்படி அணுகிறோம்? புரியாம தான் அணுகிறோம், இல்லையா? குர்ஆனை ஓதுனா எத்தனை நன்மை? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்ப நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்னா, குர்ஆனை ஓதணுமா படிக்கணுமா? குர்ஆனை ஓதணுமா படிக்கணுமா? குர்ஆனை ஓதணும், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம குர்ஆனை படிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இந்த குர்ஆனை இறக்கி வைக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன வாசகம் இக்ரா, படிங்க. அதுக்கு அடுத்து சொன்னா வஸ்லு மா வஹீலை, உங்களுக்கு நான் கொடுத்து வஹி இறக்குனதுல நீங்க ஓதுங்க. நான் உங்களுக்கு இறக்கி வச்சதுல நீங்க தொழுகையில ஓதுங்க. உங்களுக்கு இறக்கி கொடுத்தது எல்லா நேரங்களும் ஓதுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்னது என்ன? இக்ரா, படிங்க. படிக்காம நம்ம ஓதும் காலம் எல்லாம் அதற்கான நன்மையை அடையவுமே தவிர அதன் மூலம் ஏற்பட வேண்டிய மாற்றத்தை நம்மளால அடைய முடியாது, உணர முடியாது. சஹாபாக்கள் தொழுகையில அபூபக்கர் ரலியல்லாஹு தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டா அவரை ஓதுவதை விட அவருடைய அழுகை சத்தம் தான் மிகைக்கும். காரணம் என்ன? காரணம் என்ன? புரிஞ்சாங்க. ஏன்னா அவங்க படிச்சிருந்தாங்க. அவங்க படிச்ச ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பாடம் எடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு வசனத்தையும் சஹாபாக்கள் படிச்சிருந்தாங்க. அது என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சோ அதை ஓதும் போது அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துச்சு. ரொம்பலாம் நான் சொல்லல. அது எப்படிங்க குர்ஆனை போய் புரிய சொல்றாரு? ரொம்பலாம் வேணாம். நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா, குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத், இதுக்கு மட்டும் இப்போதைக்கு இந்த ரமலான் முடியறதுக்குள்ள பொருள்களை உணர்ந்து ஓதுறேன்னு நம்மள ஒரு முடிவு எடுத்து நீங்க பொருளை படிச்சுட்டு உணர்வோட ஓதி பாருங்களேன். அதோட கீழே நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் குர்ஆன் முழுக்க புரியணும்னு ஆசை வந்து. அப்ப இந்த புரிதல் இல்லாம குர்ஆனும் என்ற மாற்றத்தை ஏற்படுத்தாது. இந்த புரிதல் இல்லாம குர்ஆனும் என்ற என்ன ஏற்படுத்தாது? மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஓதுனா கண்டிப்பா நன்மை உண்டு, அதுல எந்த குறையும் அல்லாஹ் வைக்க மாட்டான். ஒரு எழுத்துக்கு தாராளமாக அல்லாஹ் 10 நன்மைகளை தந்துடுவான். குர்ஆன் ஓதுறதுக்கு அந்த நேரத்துக்கு கண்டிப்பா நம்ம குர்ஆன் ஓதுறோம்னா அந்த ஓதுறதுக்கு என்ன பண்ணிடும்? குர்ஆன் நாளைக்கு மறுமையில நம்மளுக்கு சாட்சி சொல்லிடும். ஆனா இந்த அமல்கள் எல்லாம் நாளைக்கு சொர்க்கத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமே, ஆனால் அதன் மூலம் இருக்க வேண்டிய தக்குவா எனக்கு வரலன்னா கண்டிப்பா இந்த அமலை சேர்த்து ஒரு பிரயோஜனம் இல்லாம நம்ம வாழ்க்கை நாளைக்கு மறுமையில மாறும் இன்ஷா அல்லாஹ். அப்படியானால் நாம அஜமி, அரபி மொழி அல்லாத மக்கள், அரபி மொழி அல்லாத மக்கள். எனவே நம்ம டக்குனு குர்ஆனை விளங்குறது அப்படிங்கிறது அது நம்ம முயற்சி எடுக்கணும், அதற்கான வகுப்புகள் அமரணும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ரமலான்ல பண்ண முடியுமான்னு முடியாது. ஆனா அடுத்த ரமலானுக்குள்ள தயாராக முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக நம்மளால தயாராக முடியும். அந்த எண்ணத்தை வைங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரமலான்ல குர்ஆனை நான் முடிப்பேன், அரபியில ஒரு முறை முடிக்கிறேன்னா தமிழ்லயும் ஒரு முறை நான் படிச்சு முடிப்பேங்கிற எண்ணத்தை நம்மள ஒவ்வொரு வைக்கணும். தமிழ்ல நான் குர்ஆனை முழுமையாக படிச்சு முடிப்பேன். எனக்கு அரபியில ஓத தெரியலனாலும் தமிழ்ல நான் குர்ஆனை முழுசாக இந்த ரமலான்ல ஒரு முறையாச்சும் புரிஞ்சு படிச்சு முடிப்பேன். அப்படி படிச்சுட்டு நீங்க உணர்ந்து நீங்க படிச்ச பிறகு பாருங்க உங்க உள்ளத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அல்லாஹ் சொன்னதன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை படிச்சதன் விளைவாக ஏற்படக்கூடிய தாக்கத்தை. தமிழ்ல படிச்சாலே உள்ள தாக்கம்னா அரபில படிச்சிருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும்? அதனாலதான் அவர் ஓடும் போது அவங்கள மீறி அவங்களுக்கு அலுவலக காரணம் எடுத்துமா அவர்கள் புரிஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையும் புரிஞ்சாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் நாம இந்த ரமலான்ல அல்லாஹ் இடத்துல கேட்போம், யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொண்ட ஒரு நோன்பாக இந்த நோன்பை எனக்கு ஆக்குவே, தக்வாவை பெற்றுத் தரக்கூடிய நோன்பாக இந்த நோன்பை எனக்கு ஆக்குவே, என்னுடைய சஹரையும் என்னுடைய இஃப்தாரையும் நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக எனக்கு ஆக்குவே அப்படின்னு நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படியான நேரங்களாக அந்த நேரங்களை நம்மளுக்கு ஆக்கி வைக்கிட்டோம். அந்த நேரங்கள் நம்மளுக்கு அவனுக்கு பொருந்திக் கொள்ளப்பட்ட நேரமாக மாற்றப்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை அழகானதாக அல்லாஹ் மாற்றி வைப்பான். அடுத்து குர்ஆனுடைய விஷயத்துல குர்ஆனை அரபியிலே ஓதணும், தமிழ்லையும் ஒரு முறை ஓடி படிச்சோமே ஆனால் கண்டிப்பாக அதன் மூலம் அல்லாஹ் மிகப்பெரிய அளவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்துவான் என்பதை நம்ம நினைவுல வச்சு குர்ஆன் என்பதை பரக்கத்,
குர்ஆன் என்பது ஒரு அருள். குர்ஆனின் மூலம் ஏற்படக்கூடிய நலவுகள் மிகப்பெரியது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம குர்ஆனோட அதிகமாக தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதம் கொடுக்கப்பட்டிருப்பது வெறுமனே ஓடி கலைந்து செல்வதற்கு அல்ல. ஓடுவதன் மூலம் என்னிடத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் ரமலானோட அல்லாஹ் குர்ஆனையும் நோன்பையும் சேர்த்திருக்கிறான். நோன்பின் மூலம் தக்வா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். தக்வா இன்க்ரீஸ் ஆக குர்ஆன் எனக்கு வழி காண்பிக்கும். குர்ஆன் எப்ப எனக்கு வழி காண்பிக்கும்? குர்ஆனை நான் புரிய ஆரம்பிச்சா மட்டும்தான். குர்ஆனை நான் புரிய 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 ஒவ்வொரு விஷயத்தையும் அல்ல சக்காத்தை பத்தி ஏன் பேசுறா, சதகாவை பத்தி ஏன் பேசுறா, தொழுகையை பத்தி என்ன பேசுறாங்கிறத புரிய 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 எல்லாம் என்ன பண்ணுவோம்? அது அந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு நேர்வழி ஏற்படுத்துவான் என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அன்பு இஸ்லாமிய உறவுகள், சாதாரணமான விஷயம் அல்ல இந்த குர்ஆன் என்பதும், இந்த இஸ்லாம் என்பதும், இந்த நோன்பு என்பதும். சீசனுக்கு சீசன் வருது, நம்மளும் அதை மாதிரி வச்சுட்டு கடந்து போயிடுவோம். நோன்பு வந்தா நோன்பு வைக்கணும் அப்படின்னு கடந்து போற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இந்த ரமலானில் அல்லாஹ் என்று என்னிடத்துல என்ன மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க என்று, என்ன மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதை நம்ம எல்லாருமே அதுல கொஞ்சம் கவனம் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே செய்யணும். ஏன்னா இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோன்பு, இந்த ரமலானுடைய மாதம், இந்த நோன்பு வைக்கக்கூடியவருடைய மிகப்பெரிய கோல், மிகப்பெரிய இலக்கு, இந்த ரமலானை விட்டு வெளியேறும் போது அவர் எதோட வெளியேறணும்? பாவ மன்னிப்போட. பாவம் எப்ப மன்னிக்கப்படும்? தக்வா என்கிட்ட இருந்தால்தான் பாவம் மன்னிக்கப்படும். குர்ஆன் எனக்கு வழிகாண்பிச்சு இருந்தால்தான் பாவம் மன்னிக்கப்படும். இந்த ரெண்டும் எனக்கு இருந்தால்தான் பாவம் மன்னிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆவுக்காக வேண்டி ஆமீன் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, யார் ரமலானை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்றார். இந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட துஆ அல்லாஹ்விடம். நாம் இந்த ரமலானை கடந்து வெளியேறும் பொழுது எவ்வளவு இபாதத்துகள் செய்திருந்தும் பாவம் மன்னிப்பை பெறவில்லையோ, கண்டிப்பாக இந்த ரமலான் மிக மோசமான விளைவுகளை நமக்கு பிந்தைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால்தான் முஃமின்கள் வஹும் ஃபீ அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் கூட அன்றைய நாளுக்கான உணவை சாப்பிட்டு முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலங்கி இருக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணம் மேலங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்கிறது அவர்கள் முதல் கண் கொண்டு அதாவது மிக முக்கியத்துவம் கருத்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை பொருந்திக் கொண்டப்பட்ட ஒரு நோன்பாக, உன்னுடைய பொருத்தத்தை தரக்கூடிய ஒரு நோன்பாக, பாவ மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நோன்பாக எனக்கு ஆக்கினேன் என்று கேட்போம். இன்ஷா அல்லாஹ் பேசிய என்னையும் கேட்ட உங்களையும் அல்லாஹ் அப்படியான சமுதாயத்தோடு, அப்படியான மக்களோடு ஒன்று சேர்த்து நம்முடைய நோன்புகளை அவன் பொருந்து கொண்ட நோன்பாக, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நோன்பாக, பாவ மன்னிப்பை நம்மளுக்கு அவனுடைய அருளின் மூலம் வழங்கக்கூடிய ஒரு நோன்பாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று குறிவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். யா முஸர்ரிஃபல் குலூப் ஸர்ரிஃப் குலூபனா அலா தாஅத்திக். வ ஆখির دعوانا அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.